அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாய் அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் அன்றைக்கி 1/9/2024 செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ராசி பலன்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அந்த தசாபுத்தி உங்களுடைய லக்கணத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தசாபுத்தியான்னு பாருங்கள். அது கூட கோச்சார பலனை பொருத்தி பாருங்கள். அப்போ தான் 100% அதற்கான நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். சில நிலைகளில் பார்த்தோம்னா நல்ல கோச்சாரம் இருக்கும், இங்கே தசாபுத்தி சரியில்லை அப்படிங்கும்போது பலன்கள் சரியில்லாமல் இருக்கும். அதே போல் நல்ல தசாபுத்தி இருக்கும், கோச்சார நிலைகள் சரியில்லை அப்படிங்கும்போது பலன்களை மாறுபாடு வரலாம். அதனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கிற தசாபுத்தியோட கோச்சாரத்தை இணைச்சு பாருங்கள். அப்போது உங்களுக்கு வருகின்ற தடை தாமதங்களை நீக்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றைக்குமே கோச்சாரத்தை தசாபுத்தியோடு இணைச்சு பார்க்கும் பொழுது தான் அதற்கான சிறப்பு அம்சங்களை பெற முடியும். செப்டம்பர் மாதம் ரிஷப ராசிக்கு என்னெல்லாம் நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக நிலைகள் எப்படி இருக்குது செப்டம்பர் மாதம் முழுக்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், 3ஆம் இடத்தின் தொடக்கத்தில் சந்திரனும் புதனும் இருக்கிறாங்க, 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும், அதாவது புதன் 5ஆம் தேதிக்கு பிறகு சூரியனோட இணைஞ்சிருவார். 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா சுக்கிரன் ராசிநாதன் கேதுவோடு இணைகிறாரு. இங்கே ராசிநாதன் நீச்ச நிலையை பெறுறாரு. செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 11ஆம் இடத்துல பார்த்தோம்னா ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இது இந்த மாதத்தில் ரிஷப ராசிக்கான கிரக நிலைகள். ரிஷப ராசிக்கு செப்டம்பர் மாதம் தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணம் அப்படிங்கிற அமைப்பில் அமர்ந்திருக்கிறாரு. அங்கே இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா லாபம் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் குரு பகவான் இவருக்கு ஆதிபத்தியம் உடையவராக வராரு. 8 கடன் வம்பு வழக்குகளை கொடுத்தாலும் கூட லாபம் அப்படிங்கிற ஆதிபத்தியமும் இருக்கிறனாலையும் ராசியிலேயே இவர் அமர்ந்திருக்கிறதுனாலையும் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுத்தால் தொழிலில் ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் முழுக்கவே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தொழில் இருக்குது. சிறப்பான விஷயங்கள் தான். என்ன ஒரு நிலை, ராசிநாதன் நீச்சம் அப்படிங்கும் பொழுது கேதுவோடு இணையிறது தான் ஒரு கஷ்டமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 5ஆம் இடம் பெரிய கெடுதலை இவருக்கு பண்ணக்கூடிய இடம் இல்லை. 5 அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடங்கள் தான். ஆனால் கேதுவோடு இருக்கிறதுனால நம்ம வாய் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது தான் நல்லதாக இருக்கும். ஏன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக நம்ம வச்சுக்கிட்டோம்னாவே அது சரியான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 6ஆம் இடத்துக்கும் இவரே ஆதிபத்தியமானவராக வருவார். அதாவது சுக்கிரனை ராசிநாதனே 1, 6, 2க்குமான ஆதிபத்தியம் பெற்று வரதுனால அவர் நீச்ச நிலையை பெறார். ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறதுனால வேலை செய்கிற இடங்களில் வேலை செய்கிற ஆட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா கேது பகவான் இங்கே இருக்கிறனால தேவையில்லாத பம்பு வழக்குகளை கொடுத்துருவார். அதனால் கவனமாக இருங்க. கவனமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் முழுக்கவே வேலையாட்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு. புதன் பெரிய அளவில் கெட்டு போகலை. அதனால் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா தான் இருக்கும். வித்தைக்காரகனான புதன் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 4, 5 2 இடத்துலையும் சஞ்சரிக்கிறதுனால நல்ல ஒரு வித்தையில் முன்னேற்றம் பெறக்கூடிய காலமாகவும் இருக்கும். விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள்லேயும் அருமையான விஷயங்கள் தான். ஏன்னா செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்கும் பொழுது சிறப்பான விஷயங்களை பெற்றுத்தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அவரே 7ஆம் இடம் என்கின்ற களத்திரத்துக்கும் 12 என்கின்ற விரயஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக வருவார். அதனால் இவர் இங்கே 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது நல்ல விஷயங்கள் தான். இங்கே குருவும் லக்கணத்திலேயே அமர்ந்து மிருக சீரியஸ் நட்சத்திரத்தில் தான் இப்போ போயிட்டுருக்கிறாரு. அதாவது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கிறாரு. அதனால் குடும்ப நிலைகளில் வருமானம் ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிறு சிறு மன கஷ்டங்களையும் மனக்கசப்புகளும் வந்துட்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில். அதனால் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் கவனமாக பார்த்து பேசிக்காங்க. அது மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் வேகத்தை காட்ட வேணாம். குடும்பத்தில் யார் மேலேயும் கோபத்தையும் வேகத்தையும் காட்டினீங்கன்னா அது தன்னுடைய குடும்ப நலனுக்கு பாதகமான செயலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும்.
இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ள உறவு நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 7ஆம் இடத்துக்கான அதிபதியான செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். ஏன்னா இதுவரையிலும் அவர்களுக்கு இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் குறைந்து வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருக்கனால இந்த மாதம் தாராள தனவரமும் இருக்கும். அதனால் பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது. ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக தான் இந்த மாதம் முழுக்கவே கணவன் மனைவி இருவருக்கும் அமையும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, களத்திரக்காரகன் குடும்பஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறாரு. களத்திரக்காரகனான செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய குடும்பத்திற்கு புதிய நபர்கள் வரக்கூடிய காலகட்டத்தை காட்டக்கூடிய காலம். திருமண விஷயங்களுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் அமர்றாரு. ராசிநாதனே 6க்கு அதிபதியும் வரதுனாலையும் 5ஆம் இடத்துல அமர்ந்து நீச்ச நிலையை பெறதுனால உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம், வேலை, கல்வி, தொழில் போன்ற விஷயங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் பதிவிடுங்க. பிறந்த நேரம் ஏஎம்மா பிஎம்மான்னு பதிவிடுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் தர காத்திருக்கிறோம். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.